ஐநா சபை சொல்கிறது, உலகிலேயே மோசமாக நடத்தப்படுகிற சிறுபான்மையினர் என்ற அந்த நிலையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது ஐநா சபை. உலகம் பேசுகிறது, வங்காளம் பேசுகிறது. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழனை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதையை சொல்கிறார், உன் தேசம் எது என்று யாராவது கேட்டால், உன் தேசம் எது என்று யாராவது கேட்டால் உன் கண்ணீரை சுட்டி காட்டு. அது எந்த நிலத்தில் விழுந்தாலும் அதன் ஈரம் தமிழ்நாட்டையே சாரும் என்று சொன்னார். எந்த நிலத்தில் விழுந்தாலும் அதன் ஈரம் தமிழ்நாட்டையே சாரும் என்று சொன்னார். தமிழர்கள் எங்கு சென்றாலும் அந்த மண்ணை தங்கமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது வெறும் இரும்பு சங்கிலிகளும் உயிர் வலி என்ற வதையும் இரத்த கலரியும் தான் கிடைத்திருக்கிறது. அரசியல் அனாதையாக கிடந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். 200 ஆண்டுகளாக மலேசிய தமிழர்களுடைய அந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் ஐயா. அதைத்தான் காட்டுகிறது. அரசியல் அனாதையாக நின்று அழிந்து கொண்டிருக்கிறோம். அந்த 1940களில் இருந்து பர்மா சயாம் பர்மா அந்த ரயில் பாதை போடும்போதும் ஒரு தண்டவாளத்திற்கு கீழ் ஒரு பிணம் கிடக்கிறது என்று சொல்கிறார். ஜப்பானியர் தன்னை உயர்ந்தவனாகவும் தமிழர்களை தாழ்ந்தவனாகவும் அவன் பாவித்திருக்கிறான். ஒரு அடிமையாகவே நினைத்திருக்கிறான். ஜப்பானிய படைகள் அன்று நடத்தியது இரத்த வெறியாட்டம், திட்டமிட்ட இனப்படுகொலை. தமிழ்நாடு மட்டும் தன்னுரிமை பெற்றிருந்தால் உலக சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை குற்றவாளியாக அவனை நிறுத்தியிருக்க முடியும். இனப்படுகொலை குற்றத்தை செய்தவன் அவன். வெளிநாடுகளில் இந்திக்காரர்களுக்கோ வேறு இனத்தவர்களுக்கோ ஏதாவது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்திய அரசு இப்படித்தான் அமைதி காத்திருக்குமா? கேரித்தீவு நூலை பதிப்பித்து அறிமுக உரை ஆற்றியிருக்கிற ஐயா விஜயகுமாரை அழைத்ததற்கு திருச்சி தமிழ் கலை இலக்கிய பேரவை தோழர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவர் இடையில் பதிப்பு துறையில் தீவிர கவனம் செலுத்தி இருந்தாலும் அன்றைக்கு தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி சென்னையில் பெரியார் திடலில் 1990 பிப்ரவரி 25ஆம் நாள் நடத்திய தன்னுரிமை மாநாட்டிலிருந்து நம்மோடு தான் இருக்கிறார். கோவை பெரிய நாயக்கன் பாளையம் என்பது தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை திரட்டி தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் உள்ளிட்ட தமிழ் தேசிய ஆளுமைகளை பேச வைத்தவர். தமிழ் இனத்தினுடைய பெருமைகளை, தமிழ் இனத்தினுடைய உண்மையான வரலாறுகளை எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பில் தனது தோளில் புத்தக சுமையை தாங்கி தமிழ்நாடு தெருக்கள் முழுக்க வலம் வருபவர். அவர் சொன்னார்ல, நான் 50 ஆண்டுகளாகத்தான் பாகிஸ்தானியன், சில 100 ஆண்டுகளாகத்தான் நான் இஸ்லாமியன், ஆனால் தலைமுறையாக நான் பலூச் என்று சொன்னானே நவாப் அப்துல் கார் பக்தி என்பவன். அவனை போன்ற எண்ணற்ற அந்த இன விடுதலை போராளிகளை இந்த தமிழ் மண்ணிற்கு அறிமுகப்படுத்தியவர். அப்பேற்பட்ட அந்த பெருமகன் கலந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் நானும் பேசுவது என்பதில் உண்மையில் மகிழ்வடைகிறேன். ஐயா அருண் அவர்கள் எழுதிய அடுத்த நாவல் கேரித்தீவு. இது ஒரு கதை அல்ல, ஒரு நிலத்தின் அரசியலையும் ஒரு இனத்தின் இடப்பெயர்வையும் பேசுகிற ஒரு வரலாற்று பதிவு. இந்த நூலை படிக்கிற போது தோழர்களே நமக்கு புரியும், தமிழர்கள் எங்கு சென்றாலும் அந்த மண்ணை தங்கமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது வெறும் இரும்பு சங்கிலிகளும் உயிர் வலி என்ற வதையும் இரத்த கலரியும் தான் கிடைத்திருக்கிறது. ஐயா இதற்கு முன்பாக சயாம் மரண ரயில் என்ற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் அந்த புத்தகம் என்பது போர்க்காலத்தினுடைய துயரங்களை பதிவு செய்தது. ஆனால் இந்த புத்தகம் தமிழ் சமூகத்தின் மீதான உழைப்பு சுரண்டலை அம்பலப்படுத்தியிருக்கிறது. மலேசிய மண்ணிலிருந்து பிரிங்கி எறியப்பட்ட அந்த தமிழர்களை ஒரு தீவில் அடக்கி வைத்து
அவன் கொடுமைப்படுத்துகிற போது அவர்கள் தங்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் எப்படி பாதுகாத்தார் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார். காடாக கிடந்தது, மேடாக கிடந்தது, மிக பெரும் கொடிய விலங்குகள் கிடந்தது. அந்த சூழ்நிலையிலும் தங்கள் உழைப்பையும் வியர்வையும் சிந்தி இரத்த களரி ஆகி போனாலும் அதை எப்படிப்பட்ட விளைநிலங்களாக அவர்கள் மாற்றிருக்கிறார் என்பதை நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். தமிழ் இனத்தினுடைய வரலாறு என்பது உழைப்பால் உலகை உயர்த்திய வரலாறு. ஆனால் இரத்த களரி ஆன பின்பு உயிர் வலியை ஏற்படுத்துகிற அந்த முடிவைத்தான் அந்த தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார், ஒரு பாடலில் சொல்லுவார், சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நானே என்று சதிராடும் வீணர்களின் சதிகார உலகமடா, உண்மைக்கு எதிரான உலகமடா என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சதிகார வேலையை செய்திருக்கிறான் ஜப்பானியன். சதிகார வேலையை செய்திருக்கிறான் ஜப்பானியன். இன்றைக்கு உலகின் முன் அமைதி மற்றும் நாகரிக மாணவர்கள் என்ற பெயர் எடுத்திருக்கிறார்கள் ஜப்பானியர்கள் உலகின் முன். ஆனால் 1940களில் இருந்து 2ஆம் உலகப் போரை பயன்படுத்தி தமிழர்களை காட்டுமிராண்டித்தனமாக அவன் நடத்தியிருக்கிறான். இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு அல்லது சம உரிமைக்கு அவன் தான் பெயர் எடுத்திருக்கிறான். பெண்கள் பாதுகாப்புக்கும் சம உரிமைக்கும். ஆனால் மலேசிய தமிழ் பெண்களை கடத்தி கொண்டு போய் ஆறுதல் பெண்கள், கம்ஃபர்ட் உமன் என்று சொல்லக்கூடிய ஆறுதல் பெண்கள் என்ற முறையில் அவர்களை முகாமில் அடைத்து வைத்து ஒரு பெண்ணிடம் ஒரு நாளைக்கு 30 இராணுவ வீரன் தன்னுடைய இச்சையை தீர்த்திருக்கிறான். இன்றைக்கு உலகம் அவனை சொல்லுகிறது பெண்கள் பாதுகாப்பிற்கு என்று. அவன் தான் முன்னுக்கு வருகிறான். அப்பேற்பட்ட அந்த கொடுமைகளை செய்த ஜப்பானியர்கள் அதை சந்தித்து அந்த கேரி தீவு என்ற அந்த தீவை அவ்வளவு வளப்படுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லுகிற போது அவன் அந்த 1940களில் இருந்து பர்மா அந்த ரயில் பாதை போடும்போதும் ஒரு தண்டவாளத்திற்கு கீழ் ஒரு பிணம் கிடக்கிறது என்று சொல்கிறார். ஜப்பானியர் தன்னை உயர்ந்தவனாகவும் தமிழர்களை தாழ்ந்தவனாகவும் அவன் பாவித்திருக்கிறான். ஒரு அடிமையாக நினைத்திருக்கிறான். ஜப்பானிய படைகள் அன்று நடத்தியது இரத்த வெறியாட்டம். அவ்வளவு பெரிய கொடுமைகளை அவர் செய்திருக்கிறது. உழைப்பை உறிஞ்சி உடலை சிதைத்து உயிர் போகும் அளவிற்கு அடித்து நொறுக்கி அந்த இனத்தை திட்டமிட்டு இனப்படுகொலை செய்திருக்கிறான். இது தமிழர்கள் வரலாற்றில் ஒரு ஆறாத வடு. திட்டமிட்ட இனப்படுகொலை. தமிழ்நாடு மட்டும் தன்னுரிமை பெற்றிருந்தால் உலக சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை குற்றவாளியாக அவனை நிறுத்தியிருக்க முடியும். இனப்படுகொலை குற்றத்தை செய்தவன் அவன். தோழர்களே, வாழைப்பழ நோட்டு என்ற ஒரு நோட்டு வரலாற்றில், வாழைப்பழ நோட்டு, அந்த செல்லாத நோட்டு. இந்த நோட்டை உழைப்புக்கு கொடுத்து, கூலிக்கு கொடுத்து தமிழர்களின் உழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி இருக்கிறான். 1940களில் லட்சக்கணக்கான தமிழர்களை அந்த சயாம் மரண ரயில் பாதையில் கொண்டிருக்கிறான். லட்சக்கணக்கான தமிழர்களை. இப்பொழுது கூப்பிடுகிற தூரத்தில் உள்ள இலங்கையில் தமிழ் மக்களை 50 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றார்கள் சிங்கள இனவெறியர்கள். 2009 இந்தியா உள்ளிட்ட 26 நாடுகள் சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் பேரை மூன்றே நாட்களில் கொன்று ஒழித்தார்கள். ஒரு தலைமுறையே ஒரே நாளில் கொன்று புதைத்திருக்கிற கொடுமை நடந்திருக்கிறது. இப்பொழுது பர்மா, நீ பர்மா வம்சாவளி இல்லையா? நீ பர்மா குடிமகன் ஆக முடியாது. இப்பொழுது 150 ஆண்டுகளாக பர்மாவின் உயர்வுக்காக உழைத்த தமிழர்கள் இன்றைக்கு நாடற்றவர்கள். அதற்கு பெயர் பர்மிஸ் மயம். 1823க்கு முன்பு வந்தவர்களுக்கு தான் இங்கே குடியுரிமை என்று சொல்லிவிட்டான். நாடற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பர்மாவில் இன்றைக்கு தமிழர்கள் நாடற்றவர்கள் ஆகிவிட்டார். அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் கிடையாது, அடையாள அட்டை கிடையாது அவர்களுக்கு. அவன் வாழ்வான், அவன் சுவாசிப்பான்,
அவன் நடப்பான். ஒரு நிழல் மனிதனை போல் இன்றைக்கு தமிழர்கள் பர்மாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு வங்கி கணக்கு தொடங்க முடியாத தோழர்களே, வங்கி கணக்கு தொடங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஒரு லைசன்ஸ் பெற முடியாது. ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்ல முடியாது. பர்மாவில் ரோஹிங்கியா என்ற ஒரு இனம் தமிழர்களைப் போலவே அங்கே பாதிக்கப்படுகிற ஒரு இஸ்லாமிய இனம். தலைமுறை தலைமுறையாக அவர்கள் பர்மா மண்ணில் தான் வாழ்கிறார்கள், தலைமுறை தலைமுறையாக. ஆனால் அவர்களை பற்றி ஐநா சபை பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஐநா சபை சொல்லுகிறது தமிழரை போலதான் அவர்கள் நாடற்றவர்களாக இன்னைக்கு பர்மாவில் உண்மையிலே சித்திரவதை தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபை சொல்கிறது உலகிலேயே மோசமாக நடத்தப்படுகிற சிறுபான்மையினர் என்ற அந்த நிலையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது ஐநா சபை. உலகம் பேசுகிறது, வங்காளம் பேசுகிறது. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழனை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை தான் இந்த கேரி தீவுங்கிற அந்த நூலை இங்கே நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழர்களுடைய மூல தாயகம் தமிழகம் தானே. உலகெங்கும் பரவி வாழ்கிற மூல தாயகம் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வாழ்கிறோம். தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் உலக தமிழர்களுடைய நலனில், அவர்களின் வளர்ச்சியில், அவர்களின் சிக்கல்களில் நாம் கடமையாற்ற வேண்டுமா இல்லையா? ஏன்? உலக தமிழர்களின் இதயம் போன்றது தமிழ்நாடு. இதயம் நின்று விட்டால் உடம்புக்கு என்ன வேலை? இப்படித்தான் புலம்பெயர் தமிழர்களினுடைய உரிமைக்காகவும் அவர்கள் படுகிற இன்னலுக்காகவும் அவர்களின் வளர்ச்சியிலும் அவர்களின் நலனிலும் தமிழ்நாடு சந்தித்திருக்க வேண்டும். தமிழ்நாடு சந்திக்கணும். அப்படிப்பட்ட அந்த நிலையை நாம் செய்யவே இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை? அவர்களை பற்றி இப்ப ஐயா பேசுகிற போது ஒரு திரைப்பட இயக்குனராக கூட இருப்பாருன்னு நான் நினைச்சேன். அப்படி கண் முன்னால் கொண்டு வந்து ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம நிறுத்துகிறார். அவர் நிறுத்துகிறார். அவருடைய உணர்ச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது அவர் விவரிக்கிற போதே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட அக்கறையோடு இருக்கிறோமா? ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட அக்கறையோடு கொஞ்சமாவது நினைத்து பார்த்திருப்பார்களா? இந்த 2009-10 நினைக்கிற சயா மரணரையில் வருவதற்கு முன்பு அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. உலக வரலாற்றையெல்லாம் நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற காலங்கள் அந்த காலங்கள்லாம். ஆனால் ஐயா பதிவு செய்யலைன்னா அது இல்லாம போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அவர்கள் செய்கிற போது தமிழ்நாட்டில் அவர்களுக்காக நாம் என்ன செய்தோம்? அந்த வரலாற்றை தமிழ்நாட்டு பாட புத்தகத்தில் சேர்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டு பிள்ளைகளை வேற என்ன நமக்கு இருக்க முடியும்? இதே நிலைமை வட அமெரிக்காவிலேயோ அல்லது ஐரோப்பியாவிலேயோ குடியேறிய சீனர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருந்தால் சீன நாடு எப்படி அங்கே தலையிட்டு சரி செய்திருக்கும்? சரி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வளவு தேவையில்லை. மலையாளிகளுக்கு வெளிநாடுகளில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாடு போலதான் இந்தியாவுக்கு அடிமையாக இருக்கிறது கேரளாவும். எப்படி துடித்து அவன் செயல்படுகிறான், அந்த பிரச்சனையை எப்படி அவன் தீர்க்கிறான்? வெளிநாடுகளில் இந்திக்காரர்களுக்கோ வேறு இனத்தவர்களுக்கோ ஏதாவது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்திய அரசு இப்படித்தான் அமைதி காத்திருக்குமா? உலகத்தில் எங்கு ஏற்பட்டிருந்தாலும் அமைதி காக்கிறது. தமிழ்நாடு மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறது? ஏன்? தமிழர்களுக்கென்று ஒரு நாடு, தமிழன் இல்லாத நாடே இல்லை. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இருக்கிறதா? தமிழனுக்கென்று ஒரு அரசு இருக்கிறதா? அரசியல் அனாதையாக கிடந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். 200 ஆண்டுகளாக மலேசிய தமிழர்களுடைய அந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் ஐயா. அதைத்தான் காட்டுகிறது. அரசியல் அனாதையாக நின்று அழிந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளில் கருப்பின மக்களுக்கு எதிராக நடக்கிற துயரங்களை எல்லாம் கதைகளிலும் திரைப்படங்களிலும் நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தமிழ் மொழியில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் கண்டிக்கிறோம். கருப்பின மக்களுக்கு எதிராக நடந்த
அந்த பிரச்சனைகளை எல்லாம் வெள்ளைக்காரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனை கண்டு அது ஒரு மனிதநேய மனது. ஆனால் தமிழர்களை இவ்வளவு கொடுமைப்படுத்திய ஜப்பான்காரனை கண்டித்திருக்கிறோமா? ஜப்பான்காரனை இப்பவும் நம்ம ஏதாவது செய்தியா வந்துருச்சுன்னா அவனை உயர்வாகத்தானே பார்க்கிற அந்த நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை எல்லாம் கட்டாயம் மாறணும். குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கூட. ஐயா கிட்ட வந்து கேட்டேன், ஐயா இவ்வளவு பெரிய கொடுமையை படிக்கும் போதே ரொம்ப நடுக்கம் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய கொடுமையை அவன் செஞ்சிருக்கிறான், ஒரு மன்னிப்பாவது கேட்டானா? இன்று வரை ஒரு மன்னிப்பு கோரவில்லை. அந்த ஆறுதல் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கம்ஃபர்ட் உமன் உலகம் முழுக்க திரைப்படமாக வந்து நாம் தான் இன்னும் பார்த்து தொலையவில்லை. அப்படிப்பட்ட அந்த கொடுமைகளை எல்லாம் செய்த இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய கலை இலக்கிய பிரிவு இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. இந்த சயாம் மரண ரயில் பாதை போடுகிற போது ஒவ்வொரு தண்டவாளத்தின் கீழ் ஒரு பிணம் கிடக்கிறது என்று ஐயா சாதாரணமாக சொல்லிவிட்டார். அந்த பிணத்திற்கு அடுத்தார் போன்று ஒருவன் வேலை செய்கிற போதே அடுத்து நாம தான் பிணமாக போறோம் அப்படின்னு அவன் மனசுல என்ன தோணி இருக்கும் சொல்லுங்க? அவன் மனசுல என்ன தோணி இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தானே நினைத்திருக்கோம். அவன் அடிமை, ஆயிரக்கணக்கான அடிமைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மீது அவருக்கு பெரிய பொறுப்புணர்ச்சி வந்துடாது. ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஏதாவது செய்து விட மாட்டார்களா என்று அவர்கள் துடித்திருப்பார்கள் அல்லவா? காலஞ்சென்ற கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், எங்கள் உடல்கள் இங்கே, எங்கள் உயிர்கள் அங்கே, எங்கள் உறவுகள் சிந்தும் குருதி தமிழ் மண்ணின் மானம் என்று சொல்லுவார். தமிழ் மண்ணின் மானம். தமிழர்களா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பறவை வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுகிற போது ஒரு மான உணர்ச்சியோட நீ தலையிட்டு தொலைடா என்று சவுக்கால் அடிச்சது மாதிரி இன்குலாப் சொல்லியிருப்பார். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதையை சொல்லுகிறார், உன் தேசம் எது என்று யாராவது கேட்டால் உன் கண்ணீரை சுட்டி காட்டு, அது எந்த நிலத்தில் விழுந்தாலும் அதன் ஈரம் தமிழ்நாட்டையே சாரும் என்று சொன்னார். எந்த நிலத்தில் விழுந்தாலும் அதன் ஈரம் தமிழ்நாட்டையே சாரும் என்று சொன்னார் ஈரோடு தமிழன்பன். தமிழ்நாட்டினுடைய ஈரம் இல்லையா? அங்கே சிந்திய கண்ணீர், அங்கே சிந்திய ரத்தம், அங்கே கிடத்தப்பட்ட உடல்கள் தமிழ்நாட்டினுடைய ஈரம், தமிழ்நாட்டிற்கான ஈரம் இல்லையா? இப்பொழுது இதுவரை நடந்ததாக இருக்கட்டும், இப்பொழுது வளர்ந்து வருகிற தமிழ் தேசியம் என்பது உலகெங்கும் தமிழ்நாட்டு தமிழர்களின் பாதுகாப்பானதற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் அக்கறையில் கவலை கொண்டுள்ளது. அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை தமிழர்கள் நாம் பெற வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழர்கள் இப்படிப்பட்ட தமிழர்கள் இந்த பாதையில் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அடித்தளமிட்டு எழுதப்பட்ட அந்த நாவல்களுடைய அந்த நூலின் நோக்கம் வெல்க. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.